மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பலர் உயிரிழந்தனர். இதையடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளம் உள்ள நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் அரபிக்கடலில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசியா உட்பட உலகின் பிற பகுதிகளுக்கு கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வது தடைபட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா, இஸ்ரேல் தொடங்கிய 14 நாட்களுக்குள் 4வது முறையாக அப்பாஸுடன் ஜெய்சங்கர் பேசியுள்ளார். இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு முழு உரிமையும் உள்ளது என்று அப்பாஸ் அரக்சி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வளைகுடா போரால் சர்வதேச மற்றும் வட்டார அளவில் ஏற்பட்ட சூழல் குறித்தும் அப்பாஸ் அரக்சி விவரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.